சித்த வித்தியார்த்திகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சமீபத்தில் இந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாக வேலூர் பக்கத்தில் 13-14 வயசுடைய ஒரு பையன் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அது சம்பந்தமான நிறைய கேள்விகள் வித்தியார்த்திகள் அவங்கவுங்க ஆள் மனதில் எழுந்து நிறைய வித்தியார்த்திகள் அது சம்பந்தமாக ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சின்ன வயசுலேயே அந்த தம்பி ஜீவசமாதியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது, இதற்கான விடை என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வெளிப்படையான கேள்விகளும் இருந்தது. மனசுக்குள்ளேயும் அவங்கவுங்க மனசுக்குள்ளேயும் அந்த கேள்விகள் மறைமுகமாகவும் இருந்தது. ஒரு வகையில் சிறு வயதிலேயே உயர்ந்த நிலை கிடைத்து யாருக்கும் கிடைக்காத அந்த நிலை கிடைத்து அவர் இந்த ஐக்கிய நிலைக்கு சென்றது பெருமைப்படக்கூடியதும் தான். ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா, சித்த வித்தை எத்தனை வல்லமை வாய்ந்தது அப்படின்றத குறிக்குது முதல்ல. ரெண்டாவது, இந்த சின்ன வயசில் இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லார்கிட்டையும் வருது. மூன்றாவது, இந்த சமாதி நிலைகள் குறித்தே நிறைய பேருக்கு நிறைய ஐயப்பாடுகளும் சந்தேகங்களும் நிலவிக்கிட்டே இருக்குது. அது வித்தியார்த்தி அல்லாதவர்களுக்கு உண்டு, வித்தியார்த்தியாக புதிதாக வித்தை பெற்றவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அது சம்பந்தமாக சில தெளிவுகள் தர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அந்த தம்பியினுடைய ஜீவசமாதி நிகழ்வுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு அதுக்கு கீழே அதற்கான காரணங்கள் அந்த தொகுப்புகள்லாம் இது பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, 13 வயதில் அவர் தவம் செய்யும்போது நிஷ்டையில் லயம் கூடி ஐக்கியமாகி ஜீவசமாதி அடைந்தார். அந்த நிலையை அவர் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி போட்டிருந்தது. அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம்னா, அகங்காரம் இல்லாததனாலும் ராகத்வேஷம் இல்லாததனாலும் ஆணவம் வருமுன்னே அவர் வித்தை பெற்று பயிற்சி பண்ணியதாலும் அவர் இந்த சிறு வயதிலேயே ஜீவ ஐக்கிய நிலை அடைந்து விட்டார், அந்த நிலையை உணர்ந்து விட்டார்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது உண்மை தான், அந்த கருத்து உண்மை. அதாவது பாலகர்களுக்கு, அதாவது சின்ன வயது சிறுவர்களுக்கும், சிறுவர்களாக இருக்கட்டும் சிறுமிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த வயசில் ராகத்வேஷம்னா என்னன்னு தெரியாது. அவங்க குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வயதில் அவங்க சித்த விதை பெற்று பயிற்சி பண்ணி சரியாக பயிற்சி பண்ணி அந்த வரும்பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பது சகஜம். ஆனால் இதில் என்ன ஒரு மாற்று கருத்து அப்படின்னா, நம்ம சித்தாசிரமங்களில் ஆசிரமத்தில் எத்தனையோ குழந்தைகள் உள்ளே பயிற்சியில் இருக்காங்க, பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மெல்லாம் உலகவாசிகள், அவர்கள் ஆசிரமவாசிகள். நம்ம உலகவாசிகளில் சித்த வித்தை பெற்று பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அவங்கெல்லாம் உலக சேமத்துக்காக, சாந்திக்காக ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எத்தனையோ குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி இந்த கருத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா, இந்த 13 வயது சிறுவனுக்கு ராகத்வேஷம் இல்லை, அகங்காரம் இல்லை, ஆணவம் இல்லை, அதனால தான் அது நிஷ்டை கை கூடிருச்சு அப்படின்ற கருத்துக்காக தான் இதை நான் இப்போ பேசுகிறேன், சொல்கிறேன். ஏன்னா இந்த தெளிவு எல்லாருக்கும் வரணும். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் சித்தாசிரமத்தில்
டெய்லி ஒவ்வொரு குழந்தை நிஷ்டை கைகூடி சமாதி நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மை. அப்படி தான் அது நடக்கணும் இந்த கருத்து பிரகாரம் பார்த்தா. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, நிஷ்டை கைகூடுவதும் சமாதி கிடைப்பதும் சித்த வித்தியார்த்திகள் கைகளில் கிடையாததான் உண்மை. அவங்க கையில் கிடையாது. அது சாமிகிட்ட தான் இருக்குது. அவர் பார்த்து தருவது தான் எல்லாருக்குமே ஜீவ ஐக்கியம், ஜீவசமாதி. அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சில ஐயப்பாடுகள் வரவே வராது. வித்தியார்த்திகளுக்காக மட்டுமல்ல, வித்தியார்த்தி அல்லாதவர்களுமே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சம்மந்தமாக நிறைய வாக்குவாதங்கள், விவாதங்கள் நிறைய மார்க்கங்களில் போயிட்டுருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ சித்த வித்தியார்த்திகள் மட்டுமல்ல, சித்த வித்தை பெறாது வேறு மார்க்கங்களில் தீவிரமாக பயிற்சி, வாசியோகம் சொல்லக்கூடிய வேறு மார்க்கங்களில் தீவிரமாக பயிற்சி எடுக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சித்த வித்தியார்த்தி அல்லாதவர்களுமே எவ்வளோ பேர் சில ஜீவசமாதி நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுலெல்லாம் இப்படி சிறுவயது பாலகர்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அதுக்குள்ளேயே வருவாங்க. நம்மளுடைய மார்க்கத்தில் மட்டும்தான் அது தாய் தந்தை வழி அந்த முறை பிரகாரம் குழந்தைகளும் அதுக்குள்ளே அந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நம்ம இதை செஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அவங்களுக்காக தான் அவங்களுடைய தெளிவுக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம். ஆக ராகாத்வேஷம் இல்லாததுனால இந்த சிறுவன் சீக்கிரம் ஐக்கிய நிலை அடைந்து விட்டார், நிஷ்டை கைகூடி விட்டார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்த சமாஜில், சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கெல்லாம் சாமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவங்க. அதாவது எல்லாருமே சாமிக்கு அருகில் தான் இருக்கோம். அவங்கெல்லாம் நம்மளை விட ஜாஸ்தி ஜெபம் பண்ணக்கூடியவங்க, வேறு சிந்தனைகள் இல்லாதவர்கள், நமக்காகவே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு வாழணுன்ற ஒரு தேவைகள்லாம் எதுவும் கிடையாது. ஆசிரமத்தை விட்டு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்காகத்தான் இந்த ஆசிரமங்கள். அப்படி தான் சாமி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கார். நமக்காகத்தான் அந்த ஆசிரமவாசிகளை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கார். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அதுதான் உண்மை. அவங்க இல்லைன்னா, சாமி அதை உருவாக்கி தரலைன்னா நம்மெல்லாம் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருப்போம், எந்த அளவுக்கு இதெல்லாம் பின்பற்றுவோம்ன்றதே நமக்கே தெரியாது. அதனால் அந்த வயதுடைய பிள்ளைகள் சித்தாசிரமத்தில் இருக்காங்க. சமீபத்தில் கூட வடகரையில் ஒரு 6-7 வயது 8 வயது ஒரு சிறுமி பெண் குழந்தை இதே மாதிரி ஜெபம் செய்யும்போது நிஷ்டை கைகூடி மறுபடியும் மீண்டு திரும்பி இந்த உலக வாழ்க்கைக்கே திரும்பி வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் அங்கேயும் நமக்கு நடந்திருக்கு. நம்ம அதை அங்கே போகும்போது தெரிஞ்சுக்கிறோம். இந்த சமாதி முறைகளில் சில முறைகள் இருக்குது. ஜீவ சமாதி முறைகளில் நமக்கு நிஷ்டை கைகூடக்கூடிய அந்த நிலைகளில் சில நிலைகள் உண்டு, சில முறைகள் உண்டு. அது எப்படின்னு கேட்டால், இப்போ இந்த நாம் வரலாற்று காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கூட சமீபத்தில் இந்த செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலை புனரமைக்கும் போது, அதாவது அதை மராமத்துன்னு சொல்லுவாங்க, புனரமைக்கும் பொழுது அவங்க ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி இருந்திருக்கு. இது என்ன குகை போகுதுன்னு சொல்லி அதை தட்டி விட்டு சரி செய்து உள்ளே போகும் பொழுது அங்கே போய் பார்த்துருக்காங்க. ஒரு 3 பேர் முக்கோண வடிவில், அதாவது என்ன சொல்ல, இந்த பிரமிட் வடிவில் 3 பேர் அமர்ந்து அப்படியே நிஷ்டை நிலையில், யோக நிஷ்டை நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்க எப்போ இதுக்குள்ளே போனாங்க, எப்போ தவம் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ யோக நிஷ்டை இவங்களுக்கு கை குடிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பித்து அதை ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க யோக நிஷ்டையிலே அவங்க இருக்காங்க, அந்த 3 பேருமே. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்புறம் அந்த ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த ஒரு உழவன் உழுதுகிட்டே இருந்தான் தன்னுடைய நிலத்தை, விவசாய நிலத்தை. அப்போ ஏதோ அந்த கழுவில், உழவனுடைய கழுவில் ஏதோ மாட்டியிருக்கு.
அந்த கழுவில் ஏதோ மாட்டுதேன்னு சொல்லி திரும்ப மாடை வேகமாக விரட்ட போய் அந்த கழு வந்து இழுத்துட்டு வரும்பொழுது தலை மயிரும் சேர்ந்து முடியும் சேர்ந்து வந்துருச்சுன்னு சொல்லி என்ன முடி வருதுன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து ரத்தம் வந்திருக்கு. அங்கேருந்து ஒரு தவ யோகி எழுந்து வராரு. வந்து உடனே அவர் கேட்குறாரு, காட்டுக்கு போன ராமன் திரும்பி வந்துட்டானான்னு சொல்லி கேட்குறார். அப்போ கேட்கும் பொழுது உடனே அவர் சொல்கிறாரு, எந்த காலத்தில் யாருக்க நீ காட்டுக்கு போன ராமன் திரும்பி வந்துட்டானா இப்போ வந்து கேட்குற? அதெல்லாம் இப்போ கதை முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயோ கலிகாலம் வந்துருச்சான்னு சொல்லி திரும்ப எதிர்த்த மாதிரி இருந்த ஒரு ஆலமரமோ அரச மரமோ மரத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டதா ஒரு கதை உண்டு. அப்படி ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. எல்லாம் வாய் வழியாக வந்த கதைகள் தானே. இருந்தாலும் உதாரணத்துக்காக சொல்லலாம். இந்த மாதிரி யோக நிஷ்டையில் இருக்கக்கூடிய நிலைன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இந்த யோக நிஷ்டையில் நம்ம ஜீவ சமாதி முறைகளில் வந்து பத்மாசனம் இட்டு முறை பிரகாரம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, நல்ல தீவிர பயிற்சி பண்ணி அனுபவ நிலைகளுக்கு போனவங்க பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், தெளிவாக கேட்டுக்குங்க. பத்மாசனம் அதாவது ஒரு தவயோகி எப்படி அமர்ந்து தியானம் பண்ணுவானோ தவம் பண்ணுவானோ அது மாதிரியான முறையில் இருந்து தவம் செய்யும் பொழுது அவனுக்கு யோக நிஷ்டை கைகூடி உணர்வுக்கு வந்து அவன் ஆழ்ந்த யோக நிஷ்டையில் இருக்கிறான், அப்படி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா உடனே அவங்கள ஜீவசமாதி வைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? உடனே அவங்கள ஜீவசமாதி வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க வந்து யோக நிஷ்டையில் தான் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, யோக நிஷ்டையில் தான் இருக்காங்க. அந்த நிஷ்டை கலைந்து திரும்ப அவங்க வந்து திரும்பி வரலாம். அதற்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இது நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, 18 சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லாருமே அதை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள என்ன செய்யணும்னா, அவங்க எங்கே தியானம் பண்ணாங்களோ அதே இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்த பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு வந்துட்டு, நல்ல ஒரு கம்பளின்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு கம்பளின்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ரொம்ப திடகாத்திரமான இருக்கக்கூடிய அந்த கம்பளின்னு சொல்லக்கூடிய அந்த போர்வையால் வந்து அவங்களுடைய உடலை வந்து கழுத்து பகுதிக்கு கீழே சுற்றி மூடிடணும். கழுத்து பகுதிக்கு கீழே சுற்றி மூடிடணும். நம்ம அப்படி மூடி வச்சுட்டு அந்த இடத்த வந்து பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு வந்துடணும். பொதுமக்கள் யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி பாதுகாப்பான சூழலுக்கு கொண்டு வந்துடணும். யாரும் போய் பார்க்காத மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டு முகம் மட்டும் தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்கி வச்சிடணும். ஒரு 3 நாள் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த 3 நாளைக்குள்ளே என்ன நடக்கும்னா, அந்த நிஷ்டையில் இருக்கக்கூடியவருக்கு உள்ள ஜீவன் போய் ஒடுங்கி நிஷ்டையில் இருக்கார் இல்லையா, அவருக்கு தானாகவே நிஷ்டை கலைந்து வெளிவரும் வாய்ப்பு அமையும். தானாகவே நிஷ்டை கலைந்து வெளிவரும் வாய்ப்பு அமையும். அப்படி அந்த ஒரு 3 நாளைக்குள்ளே அவர் நிஷ்டை கலைந்து திரும்ப அவங்க கீழே இறங்கி இந்த உலக வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இனி மறுபடியும் அவங்க எப்போ நினச்சாலும் அந்த நிஷ்டைக்கு போயிட்டு திரும்ப வரலாம். இதுதான் யோக நிஷ்டையினுடைய தத்துவம். அதுதான் உண்மை. அப்படி தான் அப்போல்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய தவவான்கள்லாம் தவம் செய்யும் பொழுது, அதனால தான் இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, குகைக்குள்ளே போய் தவம் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அது ஒரு உன்னதமான காரணம் ஒன்று. ஏன்னா மற்றவங்களுடைய தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம எந்த நேரமும் யோக நிஷ்டைக்கு போய் ஆட்படக்கூடும். ஆக அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா நம்மளை யாரும் புறத்திலிருந்து தொந்தரவு செய்யக்கூடாது, அதுக்கு நம்மளே வழிவகுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்மள்கிட்ட இருந்து விலகி போய் அவங்க குகைக்குள்ளே போய் தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. யாரும் இல்லாத இடங்களில் போய் தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதை நம்ம ஞானப்பிதா சொல்லும்போது கூட சொல்லுவார், சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக நீ அடைச்சிடணும். அடைச்சிட்டு
தவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யணும். நல்லா திரும்பவும் சொல்கிறேன், தவநிலையில் யோகநிஷ்டை கைகூடியவர்களுக்கு மட்டும்தான் இது. மற்றபடி நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வருடங்கள் போயிட்டே இருக்கும், 60 வருஷம் ஆயிருக்கும், 50 வருஷம் ஆயிருக்கும், 70 வயசு 80 வயசு கூட அவங்க பயிற்சி பண்ணுவாங்க, நல்ல பயிற்சியில் இருப்பாங்க, சாமியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த நேரத்துலையும் நிஷ்டை கைகூடி லயப்பட்டு ஜீவன் போய் ஐக்கியமாயிடும். ஒரு சிலருக்கு படுத்திருக்கும் போது நடக்கும், ஒரு சிலருக்கு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், அப்பொழுது நடக்கும். இல்லை மௌனத்தில் இருப்பார், அப்போது நடக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியும் இப்போ நிஷ்டை கைகூட போகுது, நமக்கு லயப்பட போகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு போய் இருக்கவங்களும் இருக்காங்க. அதில் தவத்தில் பத்மாசனத்தில் தவ முறையில் உட்கார்ந்து நிஷ்டை கைகூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த வழிமுறையை நம்ம செய்ய முடியும். ஏன்னா படுத்திருக்கும்போது நிஷ்டை கைகூடி ஜீவன் போய் ஒடுங்குச்சுன்னா அது எப்போ ஒடுங்குச்சு, என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவது, தவத்திலேயே யோக நிஷ்டை கைகூடினவர்கள் அந்த நிஷ்டையினுடைய தன்மையிலிருந்து கீழிறங்காமல் அதே நிலையில் இருப்பதனால அவங்க மீண்டும் இந்த தவத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் படுத்துக்கிட்டு இருக்கும்போதோ சாதாரண நேரங்கள்லையோ இல்லை மௌனமாக இருக்கும்போதோ அவங்களுடைய நிஷ்டை கைகூடி ஜீவன் ஐக்கியமானவர்கள் அவர்களை நம்ம எடுத்துகிட்டு போய் ஜீவசமாதி உள்ளே வச்சு அதற்கான ரெடி பண்ணி ஜீவசமாதி உள்ளே வச்சு மேலே மூடிடுறோம் பாருங்கள். அதன் பிறகு இருந்து தான் அவர்களுடைய தவமே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பயிற்சி தான், யாருமே தவம் பண்ணலை, அதுதான் உண்மை. தவம் பண்ணுறதுக்காக தான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் உண்மை. தவத்திற்கான பயிற்சி தான் இது. தவம் அப்படின்றது ஒரே நிலைப்பாடு உடையது, அதிலேருந்து ஒருபோதும் நம்ம கீழே இறங்கவே மாட்டோம். அப்படி நம்ம பண்ணுறது கிடையாது. ஆமாம், சித்த வித்தை தவம் செய்வதற்கான பயிற்சி, அதை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் உண்மை. ஸோ இதை நம்ம எவ்வளவுக்கு தீவிரப்படுத்தி பண்ணுறோமோ அவ்வளவுக்கு தவம் கைகூடும். நமக்கு தவம் கைகூடும் பொழுது நம்ம கடைசியாக ஜீவன் போய் ஒடுங்கி ஐக்கியமானதுக்கப்புறம் நம்மளை எப்போ உள்ளே இறக்கி ஜீவசமாதி வைக்கிறாங்களோ அந்த முறை பிரகாரம் அப்போ இருந்து தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தவ நடவடிக்கை ஆரம்பிக்குது. நீங்கள் அப்போ தான் தவம் செய்யவே ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் இப்போ நான் தவம் செய்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா அது இல்லவே இல்லை, பயிற்சி தான் பண்ணுறீங்க. ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சாமி மிக தெளிவாக சித்தவேதம் நூல் கொடுத்துருக்காரு. மிக தெளிவாக சில எடுத்துக்காட்டுகளை செயல்முறையாகவே நம்ம சம்பவங்களாகவே காட்டிட்டும் போயிருக்காரு. ஏன்னா யோக நிஷ்டையில் இருக்கிறவங்களை எப்படி திரும்ப கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றதில் 3 முறைகள் இருக்குது. இந்த 3 முறைகளுமே சித்த வித்தியார்த்திகளுக்கு தெரிந்த முறை இந்த கதி எடுத்து எழுப்பி கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது சரியான பயிற்சியில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். அப்படி அந்த மாதிரியான பயிற்சியில் இருக்கிறவங்க மிக குறைவு, இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரியான பயிற்சி முறைகளில் ஞானப்பிதா அவர் இருக்கும் பொழுது விஸ்வம் அண்ணா அவர்களுக்கு கொடுத்ததாக மட்டும்தான் தகவல், அவருக்கு மட்டும். அதுபோக ஆனந்த பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டுமே சொல்லித்தந்ததாகவும் அதை உணர்வுபூர்வமாக கற்றுக் கொடுத்ததாகவும் தான் தகவல். வேறு யாருக்கும் அது தெரியாது அப்படின்றது தான் அதனுடைய கருத்து. ஒன்று சித்த வித்தியார்த்திகளுக்கு. ரெண்டாவது இன்னொரு முறை இருக்குது. அது இப்போ இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் செய்யலாம், அது ஒரு முறை இருக்குது. அது கதி இல்லை, அது வேறு மாதிரியான ஒரு முறை. அதை ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிட்டார், அவர் இன்னும் கொஞ்சம் காலம் நமக்கு இருக்கணும், இங்கே அவர்கள் வேலைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பிரயோகப்படுத்தி அந்த இதை செய்யலாம். ஒரு 2. மூணாவது
சாதாரண மனிதனும் செய்யலாம். ஒரு தவத்தில் இருக்கக்கூடிய யோக நிஷ்டையில் ஜீவன் போய் ஒடுங்கிய ஒரு தவ யோகிய ஒரு சாதாரண மனிதனும் அவரை எழுப்பி மறுபடியும் கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரியான முறையும் இருக்குது. இதில் சொன்னது சாமி சொன்னது, அது நம்ம வித்தியார்த்திகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில் அந்த கதி பயிற்சி அதை நம்ம செய்யவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது சொன்னது சித்த வித்தையிலே வரக்கூடிய ஒன்று. மூன்றாவது சொன்னது சாதாரண மனிதன் செய்யக்கூடிய ஒன்று. இப்படி 3 விதமாக இருக்குது. அதை நம்ம முறை பிரகாரம் தான் செய்ய முடியும். ஒன்று, நான் அதான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சமாதி ஆவதும் சமாதி நிலை கிடைப்பதும் நிஷ்டை கைகூடுவதும் இதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. இந்த தத்துவத்தை என்னைக்கு முழு மனதாக உன்னதமாக யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அதிசீக்கிரம் அனைத்தும் கைகூடும். அதுதான் உண்மை. இதற்கு பேர் சரணாகதி தத்துவம்னு பேர். அதிசீக்கிரம் கைகூடும். இது புரியாதவரை நாம் என்னதான் கட்டி இழுத்தாலும் சாமியாக பார்த்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் உண்மை, வேறு வழி கிடையாது. அதனால் சாமி தான் நமக்கு எல்லாத்தையும் தரவல்லவர், தரக்கூடியவர். அவருக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி தான் நம்ம சித்த வித்தியார்த்தி வாழ்க்கை முறையை நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். ஏனென்றால் சாமியே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய சட்டத்திட்டங்களையும் சரி கொள்கையையும் சரி நான் உருவாக்கி வைத்த ஏதொன்றையுமே மாற்றுவதற்கு எவனும் பிறந்து வரப்போவதில்லை என்றிருக்கார். யாமே அதை மாற்ற வல்லமை உடையவனாகவும் இருக்கிறேன். யாமே தான் அதை யார் ஒருவர் மூலியமாவது செய்யவும் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அது எல்லாமே அவரால் தான் முடியும். ஆக இந்த சிறுவனுடைய ஜீவசமாதியும் ஞானபிதாவினுடைய அருளாசியின் மூலமாகவும் கட்டளையின் பிரகாரம் அதன்படியும் தான் இது நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அது நடக்க வாய்ப்பே இல்லை. நான் அதுக்கு நான் முதல் சொன்ன உதாரணம் தான் மிகச் சரியான உதாரணம். என்னென்னா, சித்த சமாஜத்தில் இந்த தம்பியை விட சின்ன வயது குழந்தைகளும் இருக்காங்க, சின்ன பசங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் நான் வடகரையில் ஒரு 6, 7 வயது 8 வயது சிறுமி நிஷ்டை கைகூடி நிலைக்கு போய் அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க. திரும்ப அந்த குழந்தையே நிஷ்டை கலைந்து திரும்ப சாதாரண நிலைக்கு எழுந்து வந்தாச்சு. இதுதான் நான் சொன்னது. குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இல்லை மத்தியம வயசு ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவ நிலையில் நிலை கைகூடி விட்டால் உடனே சமாதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் 3 நாள் வரையும் ஒரு கம்பளி துணியால் கழுத்துக்கு கீழே சுற்றிவிட்டு பாதுகாப்பான சூழலில் வைத்திருந்தால் போதும். அப்படி அவர்கள் விரும்பினால் நிஷ்டையிலிருந்து கலைந்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க இங்கேருந்து நிஷ்டையிலேருந்து வேறு ஒரு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதில் ஐக்கியப்பட்டுட்டோம் அப்படின்னு வராமல் இருந்தாலும் அது நமக்கு பெரிய வருத்தமும் கிடையாது. ஏன்னா அந்த நிலைக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் போராடினாங்க, சாமிகிட்ட வேண்டுனாங்க, அதற்காக தான் அந்த சித்த வித்தையை பெற்றாங்க. ஆகையினால அதை அவங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதன் பிறகு அவர்களை ஜீவசமாதி வைத்து நாம் அதனுடைய அருமை பெருமைகளை உலகுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதுதான் அதனுடைய உண்மையான தத்துவம். இது ஏன் நான் இது குறித்து நிறைய விவாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது. சித்தை வித்தை என்னுடைய இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த 2019 இந்த ஆண்டெல்லாம் சித்த வித்தை மிக சீக்கிரமாக மிக வேகமாக எல்லோரிடத்துலையும் பரவி வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இதுக்குள்ளே வராங்க, இதை கேள்விப்பட்டு பார்த்து அதனுடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய பேர் வராங்க. அப்படியான சமயத்தில் நடந்த நிகழ்வு உன்னதமான நிகழ்வு, அதை தவறாக யாரும் புரிதல் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையின் பேரில் தான் இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. சின்ன வயசுலேயே இந்த பையன் சமாதி ஆகிட்டானே, வாழ வேண்டிய வாழ்க்கையை
வாழலையே, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, அவன் எதற்காக வந்தானோ அந்த வேலையை சிறப்பாக செய்து முடித்தான். அதுதான் உண்மை. செய்து முடித்து இப்பொழுதும் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அதுதான் உண்மை. ஜீவனோடு இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறான். எல்லா நிகழ்வுக்கும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஞானபிதாவே காரணகர்த்தா என்று நாம் எண்ணத்தால் நினைவு கூர்ந்து, நம்ம வித்தியார்த்திகளில் சமாதி ஆகிட்டா வச்சிருந்து சமாதி பண்ணக்கூடிய முறை இல்லைன்னா அது ஏன் இல்லை அப்படின்னா, நல்லா பயிற்சி பண்ணி அந்த நிலைக்கு போய் உணர்ந்து இருக்கக்கூடியவங்க மிக குறைவு. அதனால் சாமி என்ன சொல்லிட்டாரு, நீ பயிற்சி பண்ணிக்கிட்டே வா, அதற்கான நேரம் வரும்போது உனக்கு ஜீவ ஐக்கியம் கிடைக்கும். கிடைச்ச உடனே உன்னை சமாதி நிலையில் வச்சிடலாம். மற்றதை நீ சமாதியில் இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த வார்த்தையில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தவமே ஸ்டார்ட் ஆகுது. அதான் உண்மையும் கூட. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தவமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த தவம் ஆரம்பிப்பதனாலே தான், ஜீவன் இருப்பதனால தான், அந்த தவம் ஆரம்பிப்பதனால தான் உங்களுக்கு மறுபிறவியும் இல்லாமல் போகுது. மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு நாம் இறக்காமல் இருக்க வேண்டும். சாமி அப்படி தான் அந்த வித்தையை கண்டுபிடிச்சார். இறப்பதற்கு ஒரு வழி இருந்தால் இரவாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருந்தே ஆக வேண்டும் சொல்லி தான் அந்த வித்தையை சாமி கண்டுபிடிச்சார். தொடர்ந்து பயிற்சி செய்து வரும் வித்தியார்த்திகள் நன்கு பயிற்சி செய்து அந்த நிலையை அடைய முயற்சி செய்கிறோம். அது வயது காரணமாக 60, 70, 80 வயது காரணமாக அந்த நிலையை, இதுதான் அந்த நிலைன்னு தெரிகிறதுக்குள்ளேயே நமக்கு ஜீவ ஐக்கியம் கிடைத்து விடுகிறது. சாமி கொடுத்து விடுகிறார். வயது காரணமாக அது நடக்குது. அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு சமாதி வைக்கிறாங்க. அந்த சமாதிக்குள்ளே அந்த வேலை நடக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது, தவ வாழ்க்கைனா என்ன, அங்கே யார் இருக்கா, என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோன்றதெல்லாம் அப்புறம் தான் தெரிய வரும். இப்போல்லாம் ஒன்றும் சும்மா பயிற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சிறுவனுடைய இந்த சமாதி நிகழ்வை பசங்கள்லாம் சொன்னாங்க. இந்த நம்மள்கிட்ட வித்தை வாங்கின மக்கள் எல்லோரும் இந்த வீடியோ வந்த உடனே எல்லோரும் வந்துட்டாங்க. ஐயா, என்ன இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன செய்கிறது, எங்கள்கிட்டையும் பிள்ளைகள் இருக்காங்க, வித்தை பெற்றிருக்காங்க, நாங்கள் அவங்கள தவத்தில் உட்கார வைக்கிறதா, என்ன செய்கிறது, ஏன்னா அதில் போட்டிருக்கு அகங்காரம் இல்லாதனாலும் ராகாத்வேஷம் இல்லாதனாலும் அவர் உடனே நிலை கைகூடி ஜீவ ஐக்கியம் அடைந்தார்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஜபத்தில் உட்கார வைக்கிறதா, என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இது நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த தெளிவுக்காக தான் இந்த பதிவை சரி, நான் பொதுவான கருத்தை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அது நாம் சாமிகிட்ட ஜபம் பண்ணி அவங்களிடத்துலேருந்து உத்தரவு வந்தால் தான் நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்னு தான் நம்ம இந்த இடைவெளிக்கு பிறகு இத்தனை நாள் கழித்து அதை நம்ம செய்கிறோம். ஏன்னா இது நான் பேசலை, என்ன பேச வைக்கிறதும் சாமி தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சிவானந்தர் ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பேச வைக்கிறதும் சாமி தான். அதனால் இது குறித்து யாரும் சித்த வித்தியார்த்தி அல்லாதவர்கள் ஐயப்பட வேண்டாம். சித்த வித்தியார்த்திகள் தேவையில்லாத விவாதங்கள் செய்ய வேண்டாம், கேள்வி எழுப்ப வேண்டாம். தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த சித்த வித்தையை சிறப்பாக செவ்வனை செய்து அந்த நிலையை ஜீவ உயர்ந்த அந்த ஆதி நிலையை நாம் அனைவரும் அடைய முயற்சிக்க வேண்டும். புரியாதவர்கள் 1000 பேசுவார்கள். அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டாம். அதை சிந்திச்சிருந்தால் சாமி இந்த வித்தையை உலகத்துக்கே கொண்டு வந்திருக்க மாட்டார். அதெல்லாம் பற்றி அவர் யோசிக்காமல் தான் இந்த வித்தையை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தார். இந்த இடத்துல நம்ம அப்படி தான் செயல்படணும். பேசுகிறவங்க பேசட்டும், அவர்களுக்கு புரிந்தது அவ்வளவுதான் நினச்சி நம்ம இதை செயல்படணும். அந்த பதிவு போட்டதில் அந்த யாரோ ஒரு தம்பி போட்டிருக்காரு. அவருக்கு கீழே எவ்வளோ கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பசங்க சொன்னாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாமல் அவர் அந்த
கேள்விகள் வரக்கூடிய அந்த காலத்தை வந்து எடுத்துட்டார். அந்த வலைதளத்திலேருந்து அந்த காலத்தை வந்து நிறுத்தி வச்சுட்டார், பிளாக் பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லி பசங்கள்லாம் வந்து அதன் பிறகு தான் என்னிடத்துல வந்து எல்லாம் கேட்டாங்க. இது இப்படி இருக்கக்கூடாது, இதை ஒரு தெளிவான விளக்கமாக நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கு எதுலேயும் விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஒரு சரியான நேரத்தில் நம்ம அதை வந்து சொல்லி ஆக வேண்டிய கடமையில் இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு இப்படியே இருக்க போகிறதும் இல்லை. இனி ஒரு வருஷம் கழித்து யாராவது ஒரு சிறுவன் ஆகலாம், இல்லை ஒரு சிறுமி ஆகலாம். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அப்பப்போ அந்த கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம இப்பொழுதே அதை தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா அந்த குழப்பம் வந்து யாருக்கும் வராது. சித்த வித்தியார்த்தி அல்லாதவர்களுக்கு, ஆமாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், வித்தியார்த்திகளுக்கு இது தெரியும், இது ஓகே. இருந்தாலும் வித்தியார்த்திகளுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் சில கேள்விகள் இருக்குது. அது யாருக்குன்னு கேட்டால் தற்சமயம் பயிற்சி வாங்கினவங்க, தற்போது பயிற்சி வாங்கினவங்க, வித்தை வாங்கினவங்களுக்கு 1 வருஷம் 6 மாதம் இந்த மாதிரி வித்தை பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வித்தை கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை இல்லை. வித்தையை கொடுத்துட்டேன், நீ வாட்டுக்கு பயிற்சி பண்ணு அப்படின்றதெல்லாம் அப்படின்னு விட்டுறதோடு மட்டும் இல்லை. இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக தான் இருக்குது. ஆமாம், அதனால் இந்த மாபெரும் சக்தியை வந்து வித்தையை சரியாக கையாண்டு நாம் வந்து அந்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். யோக நிஷ்டை என்பது தவத்தில் அது ஒரு உணர்வு நிலையிலான ஒரு ஆழ்ந்த தூக்கம். யோக நிஷ்டை என்பது தவத்தில் உணர்வு நிலையிலான ஆழ்ந்த தூக்கம். எப்படி சாதாரணமாக தூங்குறவனை தட்டி 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 சத்தம் போட்டு அவனை அன்றாட உலக வாழ்க்கைக்கு எழுப்புகிறோமோ, அதுபோல் இந்த உணர்வுபூர்வமான ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பி கீழே கொண்டு வருவது மிக சிரமமான விஷயம். அதற்கு சில வழிமுறைகள் இருந்ததை தான் நான் முன்னதாக சொன்னேன். அதை சரியான பயிற்சி இல்லாதவர்கள் செய்ய முடியாது. அதற்குமே பயிற்சி வேணும். அப்போ சாதாரணமாக படுத்துக்கிட்டு இருக்கவனே 10 தரம் 100 தரம் சொல்லி தான் எந்திரிக்கிறான். அப்போது யோகத்தில் நிஷ்டையில் போய் லயமாகி ஜீவன் ஐக்கியமானவங்களை நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். அதற்கான முறைகள் 3 முறைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாமி சொன்ன கதி. தற்சமயம் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அது போக சாதாரண மனிதனும் அந்த வேலையை செய்யலாம். இதெல்லாம் வந்து நான் எப்படி செய்யணுன்றதை சொல்லலை. அது சாமியினுடைய உத்தரவு இல்லாமல் நம்ம அதை சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா எது இருக்கணும் இருக்கக்கூடாது, எதை சொல்லணும் சொல்லக்கூடாது, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை சிவானந்த பரமஹம்சரே முடிவு பண்ணி தான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து சுட்சமத்தில் இருக்காங்க. அதனால் இதில் தீர்மானிக்க நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உன்னதமான சித்த வித்தையை இந்த உலகிற்கும் மக்களுக்கும் எவ்வளவோ எதிர்ப்புகளை தாண்டி, தடைகளை தாண்டி அவர் சந்தித்ததெல்லாம் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இல்லாத போது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம சாமி பேரை காப்பாற்ற வேண்டாம். ஒழுங்காக வித்தை பண்ணி நிலையை அடைந்தால் அதுவே சாமி பேரை காப்பாற்றிடும் தானா. ஸோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சாலே போதுமானது. ஆகையினால் நிகழ்வுகள் குறித்த வீண் விவாதங்களை, ஐயப்பாடுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு மேலும் மேலும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், சித்த வித்தை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த பதிலை தரும், ஆத்ம திருப்தியை தரும், நல்ல நிலையை தரும். ஆத்ம வணக்கம்.